வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வந்து இதில் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப பேசிக்கே தெரியாமலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாலேஜ் ஷேரிங் பற்றி நான் சொல்கிறேன். கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அதை ஷேர் பண்ணுறது மூலமாக என்னுடைய ஒன் ஆஃப் தி மெயின் இண்டிகேட்டர்னு சொல்ல மாட்டேன், ஆப்ஷன் மெக்கானிசம்க்கு ஒரு தேவையான இண்டிகேட்டர் வந்து ஒன்று நான் தரேன். அது நாட் ஓன்லி இண்டிகேட்டர், நீங்கள் ஆப்ஷன் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ யாராவது ட்ரேடிங் ஐடி ஷேர் பண்ணல அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். நாலேஜ் ஷேரிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து உங்களுக்கு டெடிகேட்டடாக நான் தரேன். இப்போ நார்மலாக வந்து ஃப்ரீ யூசர் இந்த மாதிரி நான் வந்து மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. எனக்கு மார்க்கெட்டை தெரிஞ்சுக்க வேண்டாம் புரிஞ்சுக்க வேண்டாம் பணம் பண்ணால் போதும்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஸோ இது வந்து பணம் பண்ணுற கேட்டகரி எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒன் சைட் மூமெண்ட்டாக போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? பணம் பண்ண முடியாதா? அப்படின்னா பணம் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டைம் ஒரு 2 மணின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு 2 மணிக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒன் சைடு போகும் அப்படின்னு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஃபார்மேட் வந்து எந்த சைட் போகும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே தேவையில்லை. இப்போது ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இமீடியட்டாக போகிறானா இல்லை ஸ்லோவாக போகிறானா இப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க, ரொம்ப ஸ்லோவாலாம் போக மாட்டாங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 3 மினிட் சார்ட் ஆர் 1 மினிட் 3 மினிட் சார்ட் வந்து 1 மினிட் சார்ட்டாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? அப்படி தான் உங்களுக்கு 3 கேண்டில் கிடைக்கும். கரெக்டாக 1 மினிட்ல ஒரு 3 கேண்டில் கிடைக்கும். ஸோ அப்போது 3 மினிட் சார்ட்டில் இருக்கிற ஒரு கேண்டில் 1 மினிட்ல 3 கேண்டில். ஓகேவா? அப்போ அந்த ஒரு 3 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கலாமா? ஹைக்கு மேலே வாங்கலாம், லோக்கு கீழே செல் பண்ணலாம். இவ்வளோதான். இது பண்ண முடியாதா? ஸோ ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மைண்ட் போட்டோம்னா இப்போ கூகுள் மேப் யூஸர் எல்லாம் வந்து கொஞ்சம் மைண்ட் உள்ளே போடணும். மைண்ட் இந்த சென்ஸ் நமக்கு எங்கே பியரிஷ் இருக்காங்க எங்கே புல்லிஷ் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதை பண்ணணும். ஸோ நார்மலாக நமக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து பிளாங்காக இருக்கேன் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரு அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ கிடைக்காது, உங்களுக்கு விஷன் கிடைக்காது. இப்போ 3 மினிட் சார்ட் அப்படின்னா கூட ஓகே, ஒரு கேண்டில் பிரேக் அவுட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக மூவிங் ஆவரேஜ் இல்லை ஏதாவது ஒரு கிராஸ் ஓவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு விஷன் கிடைக்காது, வியூ கிடைக்காது, தப்பாகும். சரிங்களா? ஸோ ஒன் சைடு மூவ்மெண்ட்டுக்கு வந்து இப்படி பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஓகே, இப்போ இன்றைக்கே வந்து ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருந்தேன், இதையும் நான் அப்படியே இந்த இதுலேயே முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்னையிலேருந்து வரேன், இன்னைக்கு கொடுத்தது நான் ஒன்று காட்டுறேன். 10:19க்கு வந்து டைம் டிகே ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இதில் வந்து டைம் டிகே ஓவர் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் டிகே அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? டைம் டிகே அப்படின்னா டைம் கொடுத்தாதான் அந்த டிகே ஆகும். அப்படின்னா டைம் எடுத்துக்கும்னு அர்த்தம். மார்க்கெட் ரேஞ்சா சைட் வைஸா இருக்கும், இல்லைன்னா இப்படி சைட் வைஸா இருக்கும். இதுதான் வந்து ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ அப்போ டைம் டிகே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இனிமேல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த கேண்டில் இப்போ கொடுத்துருந்தேன். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கிருந்து வந்து மார்க்கெட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாது. டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இப்படி இதுதான் டைம் வேஸ்ட். ஸோ இது நடக்காது அப்படிங்கிறது தான் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தது. அப்போ இது நடக்காது அப்படின்னா எது நடக்கும்? ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நார்மல் யூசர் என்ன பண்ணலாம்? நான் வந்து ஜிமேப் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேஞ்ச் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச். ஓகே, அப்போது இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணணும், இந்த ரேஞ்சுக்கு கீழே செல் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். இதில் ஒரு கஷ்டமும் இல்லையே. ஒரு ரேஞ்சுக்கு மேலே பை, ஒரு ரேஞ்சுக்கு கீழே செல்லு. ஸோ இது வந்து ரேஞ்ச், இது வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக். ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன வாட் இஸ் தி ப்ராப்ளம் அப்படின்னா இதே மாதிரி ரேஞ்ச் பிரேக் அவுட் டெய்லியும் போட்டால் வேலை செய்யுமானா வேலை செய்யாது. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து சைட்வேஸ் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணனால இது ஒர்க் ஆச்சு.
இதே நீங்க ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. இதே இன்னைக்கு வந்து சைட்வேஸா இருந்திருந்ததுன்னா, இதுக்குள்ளேயே மேலேயும் கீழேயும், மேலேயும் கீழேயும், மேலேயும் இப்படியே மார்க்கெட்ட முடிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ரேஞ்ச் வருமா? ரேஞ்ச் வராதா? ரேஞ்ச் எங்க வரும்? ஸோ இந்த மாரி டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த மாரி ஒரு ஐடியா. அப்புறம் வந்து வேற என்ன குடுத்திருந்தோம் அப்படின்னா வந்து, ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து டைம் டிகே வந்து எக்ஸாக்ட்டா பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நேத்து வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் பி காஷன். இது வந்து பிரீமியம் யூசருக்கு நான் இது குடுத்திருந்தேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் பி காஷன் 1439 ஓகேவா? 1439 அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டில். இதுதான் 1439 இந்த இந்த பச்சை கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த பச்சை கேண்டில் கரெக்ட்டா முடியும்போது குடுத்திருந்தேன். 1439 இது வந்து கீழ போகும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க குடுத்திருந்தோம். ஸோ லாஸ்ட் 30 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃப் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இது வந்து நேத்து வந்து பிரீமியம் யூசருக்கு குடுத்தது. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணுன ஒரு இது. ஃப்ரீ யூசருக்கு என்ன குடுத்தோம் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து கேப் அப் அப்படின்னு வந்து ஆச்சு. ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. எக்ஸாக்ட்டா இந்த லோ வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ணோம். இந்த லோவ பிரெடிக்ட் பண்ணோம். இந்த லோ வந்து மார்க்கெட் இங்க மட்டும் இந்த லோ வச்சிருச்சுன்னா ஹெல்த்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான்லாம் வந்து இந்த இடத்துலயே வந்து ஆக்சுவலி இட் வாஸ் அ பை. சூப்பரான ஒரு ராலி, பயங்கரமான ராலி. பட் இந்த ராலி வந்து பிரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த மெசேஜ் குடுத்திருந்தேன். ஸோ மெசேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து இங்க. அரவுண்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுற மாரி ப்ரீ மார்க்கெட் காமிச்சிருந்தான். இங்க தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதும், இந்த லோ பிரிண்ட் ஆகணும். இந்த லோ பிரிண்ட் ஆனா மட்டும் தான் மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற மாரி குடுத்திருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்டா வந்து மார்க்கெட் வந்து இங்க எக்ஸாக்ட்டா ஓப்பன் ஆகி இது இதாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங் ஆஸ் பெர் கம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் பிரீமியம் மெம்பர்ஸ்க்கு குடுத்த விஷயம். ஓகேவா? அடுத்ததா வந்து ஒரு அல்கோரிதம் வந்து நான் வந்து ஒரு டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ அல்கோல வந்து பண்ணுன விஷயத்த வந்து ஒரு நாலேட்ஜ் ஷேரிங்கா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன். அது என்ன அப்படின்னா வந்து நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து நார்மல் யூசருக்கு ஓகேவா? காமன் யூசருக்கு. இப்போ காமன் யூசருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இது வந்து ரெட் லைனு, இது ரெட் லைன். ஆஸ் பெர் சீக்வென்ஸ் நான் சொல்றேன். சீக்வென்ஸ் நம்ம சொல்லும்போது, அ ரெட் லைன் கிராஸ் ஆன உடனே ஒரு என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்து நேரா அடுத்த ரெட் வரைக்கும் டிராவல் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஆஸ் பெர் சீக்வென்ஸ். இங்க வந்து நான் அல்கோல வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சேஞ்ச் மூலமா இன்னி வந்து அக்யூரசி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட் தி மனி ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ஏடிஎம் அப்படின்னா அட் தி மனி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்ததா இன் தி மனி ஆப்ஷன் 2யுமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்றது நிஃப்டில. ஓகேவா? அட் தி மனி ஆப்ஷனும், இன் தி மனி ஆப்ஷனும் 2மே வந்து ரெட்ட கிராஸ் ஆகுமா அப்படின்னா ஆகும். ஆனா வெவ்வேறு டைம் ஆகும். சேம் டைம் ஆகாது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அட் தி மனி ஆப்ஷன் ரெட் கிராஸ் ஆகும்போது ஒரு என்ட்ரி. இன் தி மனி ஆப்ஷன் ரெட்ட கிராஸ் ஆகும்போது ஒரு என்ட்ரி. 2த்துக்குமே சின்ன ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா, நம்ம கீழ இருக்கிற ரெட் லைனுக்கும், இந்த லைனுக்கும் நடுவுல ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7% வரும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது 2மே நமக்கு லாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, 14% நமக்கு லாஸ் ஆகும் அன்னைக்கு. ஓகேவா? ஐ மீன் நான் ஒரு நாளைக்கு சொல்றேன். 2ல 1 லாஸ் வந்துச்சு அப்படின்னா 7% லாஸ் ஆகும். 1 லாஸ் இன்னொன்னு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு 40% வரும். ஸோ இது 2யும் நம்ம டேலி பண்ணோம்னா ஒரு 30% நெட் நிக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த லாங் ரன் நம்ம குவார்டர்லி இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை வந்து மந்த்லி இன்கமா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுது. ஸோ இது நான் வந்து அல்கோல பண்ணுன விஷயம். ஸோ அதை மேனுவலா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த நாலேஜ் ஷேரிங் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.